அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, திமுக ஏடிஎம்கேவையும் கொண்டாந்து திமுக கூட ஒரே கூட்டணியா சேர்த்தி வச்சு ஒரே கட்சியா வச்சீங்கன்னா கூட காங்கிரஸோ மற்ற கட்சியோ கூட்டணி சேர்த்தாம தேர்தலில் போட்டியிடாது. ஏன்னா அதுக்கு துப்பும் கிடையாது, திராணியும் கிடையாது. கருணாநிதி காலத்துல இருந்தே மக்கள் அதுக்கு ஓட்டு போட்டதில்லை. அதனால ஸ்டாலினுக்கும் அது நல்லாவே தெரியும். ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லை, துரைமுருகன், பொன்முடி, மற்ற ஏவாவேல இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு தெரியும். கூட்டணி வச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும், தனிச்சு நின்னா நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும். அதனால இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி காலில் போய் இப்ப ஸ்டாலின் விழுந்துட்டு இருக்காப்புல. கூட்டணி சேர்ந்தே ஆகணும், வேற வழி இல்லை. கூட்டணி இல்லைன்னா நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஸ்டாலினுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இதுல வேற அடிமை எடப்பாடி பழனிசாமி, 10 தோல்வி எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பீலா விட்டுட்டு இருந்தாரு. இப்ப காங்கிரஸ் எல்லாமே அவரை போட்டியிட சொல்லும் பார்க்கலாம், போட்டியிட மாட்டாரு. கெஞ்சு கெஞ்சு நெஞ்சிட்டு இருக்காரு. இப்ப கூட பாத்தீங்கல்ல, அன்பில் மகேஷ் சொல்லியிருக்கிறாரு, ஒரே தொலைபேசி போதும் ஸ்டாலினோட ராகுல் கூட்டணி வச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு கேவலம் கட்டுருக்குன்னு பாருங்க. எங்களுக்கு காங்கிரஸ் தேவை கிடையாது. நாங்க செஞ்ச சாதனை நம்பி மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, நான் மக்களை நம்பி நிக்கிறேன் அப்படின்னு ஸ்டாலினால சொல்ல முடியல பாருங்க. எப்பவுமே கூட்டணி வச்சுதான் திமுக ஜெயிக்கும், இல்லைன்னா ஜெயிக்காது. இப்போ பிரகாசமா அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்க எப்படியாவது காங்கிரஸ கூட்டணியில சேர்த்திக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறாங்க. பிஜேபி டப்பா இன்ஜின் சொல்றீங்கல்ல, ரெண்டுமே டப்பா இன்ஜின் சொல்றீங்களா? அப்புறம் எதுக்கு காங்கிரஸ் கூட்டணி கெஞ்சுறீங்க? அவங்கதான் ஒண்ணும் முடியும், அவங்க மிரட்டுறாங்க. இப்ப உங்களைய இதெல்லாம் ஏத்துக்கூடிய இல்ல, 25 சீட்டுக்கு நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களை மிரட்டுறாங்கல்ல. நீங்க தைரியம் இருந்தா வந்தா வா, வராட்டிப்போ அப்படின்னு சொல்லி தூக்கி எடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம்ல. உங்களால முடியல. நேத்து மோடியும் எடப்பாடியாரு மற்ற கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாம் மதுரையில மீட்டிங் போட்டு நடத்துனாங்கல்ல, பேசுனாங்கல்ல. எங்க அந்த மாதிரி நீங்க உங்க கூட்டணி கட்சிக்கார கூப்பிட்டு பேசிட்டு போக வேண்டியதானே? கடைசி வாய்ப்பு, காங்கிரஸ் கூப்பிடுறோம், வந்தாவா, வராட்டி போயா, உனக்கு 25 சீட்டு தான் அப்படின்னு தைரியமா உங்களால சொல்ல முடியுமா? ஸ்டாலினுக்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? முதல்ல சும்மா எதுக்கு வீண் வாய்? நாங்க தான் ஜெயிப்போம் 234 தொகுதியிலுன்னு எதுக்கு வீண் வாய்? எங்க கூட்டணி இல்லாம வாங்க பார்க்கலாம். உங்களால முடியுமா? முடியாது. இதை பூசி மொழுகிறதுக்கு என்னென்ன வித்தை காட்டணுமோ எல்லா வித்தையும் காட்டிட்டு இருக்கிறீங்க. 5000 ரூபா கொடுக்கறது, இன்னும் 2000 ரூபா கொடுக்குறேங்கிறது. என்ன அது? உங்களுக்கு தெரிஞ்சது எப்படியாவது ஏமாத்தி, மக்களை ஏமாத்தி கூட்டணி மூலமா ஆட்சிக்கு வரணும். அதனாலதாங்க உங்களை மிரட்டுறாங்க. எனக்கு ஆட்சியில பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணும். ஆரம்ப காலத்துல அதிமுக பக்கம் ஆட்சியில பங்கு வேணும் அப்படி இப்படின்னு பேசுனாங்க. அதெல்லாம் உண்மைதான், எல்லாரும் பார்த்தோம். இப்போ இந்த நிமிஷம் அங்க இருந்த சலசலப்பு இருக்கா? இல்லையே. ஆட்சியில பங்குன்னு இப்ப யாருமே கேட்கறது கிடையாது. இன்னும் அவங்களும் இதே தான், இடமெல்லாம் யாருக்கு எத்தனை சீட்டு என்னங்க கூட சொல்லல. ஆனா அமைதியே இருக்கிறாங்க. ஒவ்வொரு எந்த பிரச்சனையுமே கிடையாது, கொடுக்குற சீட்டு தான் வாங்கிக்குவாங்க. அதெல்லாம் தெளிவாயிருச்சு. பழனிசாமி இப்போ நல்ல ஸ்ட்ராங்கான மேனா இருக்காப்புல. நீங்க தான் ஆளும் ஸ்ட்ராங் இல்ல, கட்சியும் ஸ்ட்ராங் இல்ல. எல்லாமே உங்களுக்கு படு வீக்கா இருக்குது. பழனிசாமி நல்லா தெளிவா இருக்காரு. இப்ப அவரை மீறி யாரையாவது பேச சொல்லுங்க. இதுவரைக்கும் பழனிசாமி நினைச்சதுதான் நடந்திருக்குது. அண்ணாமலை மாத்தினாரு, ஓபிஎஸ் வெளியே முடுக்கினாரு, யாரை சேர்த்தணும் யாரை சேர்த்தக்கூடாதுன்னு பழனிசாமி தான் முடிவு பண்ணார். அமித்ஷாவோ மோடிஜியோ முடிவு பண்ணவே இல்லை. வேற வழியே இல்லாம தான் ஓபிஎஸ் எல்லாம் உங்க பக்கம் வந்தது. இல்லைன்னாக்க அமித்ஷா சொல்லியிருந்தாக்க பழனிசாமி சேர்த்துற இருந்திருந்தா அமித்ஷா கண்டிப்பா சொல்லியிருப்பாரு, சேர்த்திக்கிங்க கட்சிய அப்படின்னு மிரட்டுற மாதிரி இருந்தா. அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு சேர்த்திக்கணும். அதுக்காக வேணா அமித்ஷா ஏதாவது பேசிட்டு இருந்திருக்கலாமே தவிர இபிஎஸ்சியோ அமமுகவையோ அதே சசிகலாவுக்கு பார்த்துதான் நிலைமை. சும்மாலாம் ஒன்றும் வேலையாகாது. இனி பழனிசாமி தான் ஸ்ட்ராங்கான லீடரா இருக்காரு அதிமுகவில். அந்த தில்லு தெம்பு திராணி உங்களுக்கு இருக்கா? நிச்சயமா கிடையாது. வர்ற தேர்தலில் இந்த மக்கள் உணர்ந்து உங்களுக்கு பாடம் புகட்டுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியல அப்படின்னு கூறி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க. அந்த ஆளுங்கிற நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஹைப்பு லைக்கு எல்லாத்தையும் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.